உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எங்க இந்த விஷயம் தெரிஞ்சா நீ தப்பா எடுத்துப்பியோங்கிற பயத்திலையும் அவர் உங்ககிட்ட உண்மையை சொல்லல. நீங்க சொல்றத பார்த்தா இந்த விஷயத்த நான் ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கணும், அப்படிதானே மாமா? மா அப்படி சொல்லலடாமா. ஒரு நிமிஷம் ஆதி தம்பி இடத்துல நம்மளை வச்சு பார்த்தா உனக்கு உண்மை என்னன்னு தெரியும். மாடி, நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது எல்லாமே அவசரப்பட்டு நீ எந்த முடிவையும் எடுத்துடாத. என்ன மன்னிச்சிருங்க மாமா. எம்மாடி, மாமா இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் நீ உன் முடிவில் பிடிவாதமாக இருந்தா அதுக்கப்புறம் எல்லாமே தப்பா போயிடுமா? எம்மாடி, நம்ம வாழ்க்கையில் சில விஷயத்த தொலைச்சிடுவோமா, அப்புறம் ஒரு நாள் அதை நம்ம தேடி அலைவோம், அது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்படி ஒரு நிலைமை உனக்கு வந்துடவே கூடாதுமா. மாமா, நீங்க என்ன சொன்னாலும் நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. நான் இனிமே அவரோட முகத்தை பார்க்கவோ அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க யார் முகத்தையும் பார்க்கவோ விரும்பல. அதே மாதிரி உங்க யாருக்கும் நான் பாரமாவும் இருக்க மாட்டேன். எம்மாடி, நீ எனக்கு பாரமே இல்லம்மா. தமிழும் நானும் ரொம்ப தூரம் எங்கேயாவது போயிடுறோம் மாமா. என்னால இந்த துரோகத்தை சகிச்சுக்கிட்டு கொடுமையான வாழ்க்கையை வாழ முடியாது. அம்மாடி பாரதி, நானே நடந்தது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் ஆதி தம்பிய என் மூத்த புள்ளையாவே ஏத்துக்கிட்டம்மா. இல்ல மாமா, உங்க அளவுக்குலாம் எனக்கு பெருந்தன்மை இல்ல. என்னோட நிலைமைய என்னால சொல்லி புரிய வைக்க கூட முடியல மாமா. என் வலி யாருக்கும் புரிய போறதும் இல்ல. இனிமேலாவது இந்த வாழ்க்கைய அடுத்தவங்களுக்காக வாழாம எனக்காக வாழணும்னு தோணுது. தப்பு பண்ணவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிட்டு நான் அவங்களோட வாழணும்னு முடிவெடுத்தா என்னை விட முட்டாள் வேற யாரும் இல்ல மாமா. நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல மாமா. உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் எல்லாரையும் விட்டு போக தான் போறேன். எம்மாடி பாரதி, சில சமயம் எமோஷன்ல நம்ம எடுக்கிற முடிவு வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்காமலே போயிடுவோம். நீ எங்க போவ, என்ன பண்ணுவ, உனக்கு யாரடாமா தெரியும்? எம்மாடி, தமிழ் பாப்பாவை எங்கள்கிட்ட மொத்தம் பிடிச்சு கூட்டு போயிடலான்னு பாக்குறியா? இது நீ எனக்கு கொடுக்குற பெரிய தண்டனையா உனக்கு தோணலையா பாரதி? எம்மாடி, இது உன் வாழ்க்கை மட்டும் இல்ல, இதுல தமிழ் பாப்பாவோட வாழ்க்கையும் இருக்கு. மாமா, நீங்க இப்ப ஆதிக்கு அடைக்கலம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. என்னால அந்த இடத்துல இருக்க முடியாது. யாரையும் சாராம நான் என் வாழ்க்கையை வாழணும்னு பாக்குறேன். என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன் மாமா. ஆனா ஒரு விஷயம், எங்க இருந்தாலும் உங்களுக்காக நான் வருவேன். நான் வரேன் மாமா. எம்மாடி பாரதி, எம்மாடி சொன்னா கேளு. எம்மாடி, சொல்லுங்கப்பா. தம்பி, நான் பாரதியை பார்த்தேன்ப்பா. பாரதி என்ன கோயிலில் வந்து பார்த்துட்டு போனுச்சு. என்னப்பா சொல்றீங்க? பாரதி உங்களை வந்து பார்த்தாங்களா? ஆமாப்பா. அப்பா, நான் உடனே கிளம்பி அங்க வரேன்ப்பா. அதுக்கு அவசியமே இல்லை தம்பி. பாரதி இங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. என்னப்பா சொல்றீங்க? எங்க போறதா சொன்னாங்க? ஒன்றும் சொல்லப்பா. அவளோட பேச்சு நடவடிக்கை எல்லாமே புதுசா இருக்குப்பா. நான் எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் கேட்காம கிளம்பி போயிட்டா. நான் இதை சொல்றதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன்ப்பா. வச்சிருந்தேன் தம்பி. ஆதி, என்னப்பாச்சு? போன்ல யாரு? ஏன் அது இவ்வளவு டென்ஷனா இருக்க? மா, பாரதியோட மாமா தான் பேசினார். பாரதி வந்து அவரை மீட் பண்ணிருக்காங்க. நான் எல்லாரையும் விட்டுட்டு போறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்களாமா.
நான் இப்பவே போனா பாரதியை பாத்துடலாம். நான் கிளம்பி போறேம்மா. என்ன சொல்ற ஆதி? அவர் சொன்னா பாரதி அவர் பேச்ச மீற மாட்டாளே. அவர் சொல்லி அவ கேக்கலையா? ஆமாம்மா, பாரதியை சொல்லி தப்பு இல்ல. நாம அவங்கள அவ்வளவு காயப்படுத்திருக்கோம். அவங்க இத நம்பிக்கை துரோகமா பாக்குறாங்கம்மா. அந்த துரோகம் ரொம்ப பெருசு. பாரதியோட காயமும் பெருசுமா. இப்ப நம்ம அவங்க கிட்ட போய் சமாதானம் பேசவே முடியாது. ஏன்னா வார்த்தைகளால அவங்களோட வலிய நம்மளால சரி பண்ண முடியாது. பாரதி அங்கிருந்து போகிறதுக்குள்ள நான் ஒரு தடவை அவங்கள போய் பார்க்கணுமா. அவங்க கிட்ட நான் கண்டிப்பா பேசியே ஆகணும். நான் கிளம்புறேம்மா. நம்மளால தான் ஃபோன் பண்ணுறோம். ஸ்பீக்கர்ல போடுங்கப்பா. சொல்லியா, என்னாச்சு? ஐயா, இப்பதான் அந்த பாரதி ரத்னத்தோட பேசிட்டு போறத பார்த்து நான் உங்களுக்கு கால் பண்றேன். சரி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, அதையே ஃபாலோ பண்ணு. சரியா? சரிங்கய்யா. வச்சிரு. யா பாரதி கண்ட புதுமை பெண் பாரதி இப்ப புதுமை பெண்ணாவே மாறி புறப்பட்டு போயிட்டா போல இருக்கே. சும்மா இல்ல, புயல் வேகத்துல எல்லாம் போயிட்டு இருக்கா. இந்த புயல் யார் தடுத்தாலும் நிக்க போறதில்ல. நல்ல இன்ஃபர்மேஷன்ல, நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன். ஆமா, இப்ப வரைக்கும் நீங்க போட்ட பிளான் சூப்பரா போயிட்டு இருக்கு. ஆனா இதை அப்படியே விட்டுற முடியாது. என்னோட பங்குக்கு நான் இதை செய்யணும்ல. நீ ஒன்னும் பண்ண வேணாம். பொண்ண வரைக்கும் போதும். கொஞ்சம் மூடிக்கிட்டு இரு. என்ன ஸ்வேதா, படக்குன்னு இப்படி சொல்லிட்ட? இப்ப நான் எடுக்க போற ரூட்டே வேற. போய் அந்த ஆதியை அடிக்க ட்ரை பண்றது, திரும்ப போய் அடி வாங்கிட்டு வர்றது, இதெல்லாம் இனிமே வேலைக்கே ஆகாது. யாரை வச்சு எங்க அடிச்சா எப்படி வலிக்குமோ அந்த மாதிரி அடிச்சு காட்டுறேன். நான் வீசுற கல்லு கரெக்டா விழ வேண்டிய இடத்துல கரெக்டா விழும். உன் பேச்செல்லாம் நல்லதாயா இருக்கு. நீ இனிமேலாவது என்ன பண்ண போறன்னு சொல்லிட்டு பண்ணியா? மாமா, நான் சொல்ல போறது இல்ல மாமா. அது பண்றப்ப உங்களுக்கே தெரியும். அப்ப தெரிஞ்சுக்கோங்க இந்த துரை யாருன்னு. பட்டா பாய் டார்லிங். என்ன ஸ்வேதா இது? இவன் டயலாக்க மாத்த மாட்டான் போல இருக்க. இப்ப என்ன பிரச்சனையில இழுத்து விட போறான்னு தெரியல. விடுங்கப்பா, எதையாவது பண்ணட்டும். இந்த நிமிஷம் நாம சந்தோஷமா இருக்கணும். இனி அந்த பாரதி ஆதி பக்கத்திலயே வரமாட்டா. இந்த மொமெண்ட் செலிப்ரேட் பண்றதை விட்டுட்டு அந்த துரை என்ன பிளான் பண்ண போறான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதுவும் சரிதான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.